ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன பிளாக் பேந்தர் அப்படிங்கிற ஸ்விட்சர்லாந்து மூவி. இந்த படம் கதையை நம்பி எடுக்கப்பட்ட படம் இல்லை, சதையை நம்பி எடுக்கப்பட்ட படம். ஸோ அதனால் இந்த படத்தில் பல பலான காட்சிகள் இருக்கும். குறிப்பாக அக்காவுக்கும் தம்பிக்கும் நடுவில் நடக்கிற அந்த பலான காட்சிகளை பற்றி விவரமாக சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த மாதிரி கண்டென்ட்டில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த படம் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட பல மணி நேரம் எஃபர்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நான் கொண்டு வரேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க போதும். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் எமிலியை காமிக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் தன் சொந்த ஊரான ஸ்விட்சர்லாண்டுக்கு வர்றா. கூடவே கணவரும் வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் எமிலியோட அப்பா நடத்திட்டு இருந்த பிஸ்னஸ். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா எமிலி அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறா. இவங்க நடத்திட்டு இருக்க அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது. அதனால் ஊரில் சும்மா போட்டு வச்சிருக்கிற இந்த வீட்டை விற்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. சின்ன வயசில் எமிலி இந்த வீட்டில் தானே வளர்ந்துருப்பா. அதனால் ஏகப்பட்ட நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அன்னைக்கு மத்தியானம் எமிலியோட ஜேக்கப் தம்பி வரான். அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஜெர்மன் நாட்டில் தங்கி படிச்சுட்டு இருக்கான். பத்தாவதுக்கு இந்த ஸ்கேட் போர்டு இன்ஸ்ட்ரக்டர், அதாவது இந்த வீலை காலில் மாட்டிட்டு அப்படியே சறுக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த விளையாட்டு தான். அதில் அவனுக்கு நல்ல வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை வச்சு தான் அவன் படிப்பு, அவன் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கிறான். ஸோ இப்போ இந்த 3 பேர்த்தோட கேரக்டரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கதையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் தம்பியை எமிலி பார்க்குறா. ரெண்டு பேருமே அவங்க சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. எமிலியோட கணவரான ஆண்ட்ரியாஸ் கிட்ட ஜேக்கப்பை எமிலி அறிமுகப்படுத்துகிறா. ஆனால் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாஸை மதிக்காம அவனுக்கு கை கூட கொடுக்காம வெடுக்குன்னு உள்ளே போயிடுறான். இதனால் ஆண்ட்ரியாஸுக்கு அவமானமாக போகுது. எமிலிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எமிலிக்கும் ஜேக்கப்க்கும் அந்த வீட்டில் பல இனிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அசை போட்டபடி தனித்தனி ரூமில் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. இதே போல தான் பல இரவுகள் அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு ரூமுக்குள்ளே வந்து ரொம்ப இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமில் தான் இப்போது ஜேக்கப் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனால் அதையெல்லாம் நினச்சி தூங்க முடியல. மெல்ல எந்திரிச்சு எமிலியோட ரூமுக்கு வந்து பார்க்குறான். அவன் பார்க்குறத எமிலியும் பார்த்துட்றான். அப்படின்னா அவளுக்கும் நம்மளை போல அந்த நினப்பு இருக்குது அப்படின்னு ஜேக்கப்க்கு புரிஞ்சிருது. மறுநாள் காலையில் ஆண்ட்ரியாஸ் இந்த வீட்டை விற்கிறதுக்காக பல புரோக்கர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்குற வேலை அந்த வீட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது கைவிடப்பட்ட வீடு அப்படிங்கிறதால இந்த வீட்டை வாங்குறதுக்கு யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்க. ஆண்ட்ரியாஸும் பல பேர்த்துக்கிட்ட இந்த வீட்டை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் எதுவும் நடந்த பாடு இல்லை. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த வீட்டை விற்கிறதுக்கு இவங்களும் பல எஃபர்ட் எடுக்கிறாங்க. ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆண்ட்ரியாஸ்க்கு டவுனில் வேலை இருக்குது அப்படின்ட்டு அன்னைக்கு மத்தியானமாக கிளம்புறான். அதே சமயத்தில் ஜேக்கப் அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வரான். அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு நோட்டீஸை அவன் கவனிக்கிறான். அதாவது ஒரு கருஞ்சிறுத்தை காட்டுக்குள்ளே இருந்து தப்பிச்சு இப்போ ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அதனால் அந்த கருஞ்சிறுத்தையை பிடிக்கிற வரைக்கும் பொதுமக்கள் எல்லாம் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு அந்த நோட்டீஸில் போட்டிருக்கு. அக்காவை தனியாக விட்டு வந்திருக்குமே அப்படின்னு யோசிச்ச ஜேக்கப் உடனடியாக வீட்டுக்கு கிளம்புறான். வழியில் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிற ஆண்ட்ரியாஸை அவன் மீட் பண்ணுறான். எமிலியை பத்திரமா பார்த்துக்கோ, நான் 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு ஆண்ட்ரியாஸ் சொல்கிறான். ஆனால் ஜேக்கப் ஆண்ட்ரியாஸ் சொல்கிறத முகம் கொடுத்தும் கூட கேட்கல. திரும்பவும் அவனை நோஸ் கட் பண்ணுறான். இவங்கிட்ட போய் சொன்னம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்ட்ரியாஸ்க்கு ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு வந்தபோது தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் எமிலி அக்கா டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜேக்கப் வந்ததுலேருந்து எமிலி அக்கா கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாது. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிட்ட எமிலி அக்கா, ஏன்டா என் கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு ஜேக்கப்பை பார்த்து கேட்குறா. நீ முதல் மாதிரி இல்லை எமிலி அக்கா, ரொம்ப மாறிட்ட, என்னை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு அவன் மனசில் பட்டதைய அக்கா கிட்ட சொல்கிறான். என்னடா இப்படி சொல்லிட்ட, நீ எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்ரா, நான் எதுக்கடா உன்னை கண்டுக்காமல் விட போகிறேன் அப்படின்னு எமிலி அக்காவும் கேட்குறா. ஆனால் ஜேக்கப் அவன் பதிலில் பெருசாக கன்வின்ஸ் ஆகலை. இந்த ஊரில் ஒரு கருஞ்சிறுத்தை சுற்றிட்டு இருக்கு. லோக்கல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் அதை பிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் படித்ததை எமிலி அக்கா கிட்ட சொல்கிறான். வீட்டில் ஆண்ட்ரியாஸும் இல்லாததுனால எமிலிக்கு பொழுது போக மாட்டேங்குது. நைட்டு ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருக்கா. அப்பப்போ பழைய நினைவுகள் எல்லாம் அவளுக்கு வந்து போகுது. இந்த வீட்டில் ஜேக்கப்பும் எமிலியும் எவ்வளோ சந்தோஷமாக ஓடி ஆடி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது சின்ன பையனாக இருந்தான், இப்போ எவ்வளவு பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்னு அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. தூங்க போகலாம் அப்படின்னு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பைஜாமாக்கு மாறுற சமயத்தில் வெளியிருந்து கொஞ்சமாக திறந்திருக்கிற அந்த கதவு வழியாக அக்கா துணி மாற்றும் போது அவளை நிர்வாணமாக பார்த்துட்றான். அவனால் டெம்டேஷனை அடக்கவே முடியல.
என்ன அக்காவோட மெலன்ஸ் எல்லாம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு, அவ பின்பக்கம் எப்போ இருக்கிறத விட இப்போ ஏன் பெருசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அவங்க அக்காவை இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டெல்லாம் அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு தூங்காம தவிக்கிறான். எமிலி அக்காவை நேற்று நேக்கடா பார்த்தான் இல்லையா, அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு ஜேக்கப் வழிய வந்து எமிலி அக்கா கூட பேச ஆரம்பிக்கிறான். அவளா அரகுர ட்ரெஸ்ஸோட வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க, இவன் சம்பந்தம் இல்லாத எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். எப்படியாவது அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணி மேட்ரு பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காக குடோன்ல கைவிடப்பட்டிருந்த அவங்க அப்பாவோட மோட்டார் பைக்கை எடுத்துட்டு வந்து மணிக்கணக்கா உட்காந்து அதை சரி பண்றான். ஒரு வழியா பைக்கை சரி பண்ணி அக்காவை கூப்பிட்டுட்டு அந்த ஆள் ஆரவாரம் இல்லாத ரோட்ல 2 பேரும் ஹாயா ஒரு ரவுண்டு போறாங்க. நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த மரமெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளவு பெருசு, வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு பாரு அப்படின்னு எமிலி ரொம்ப என்தியூசியாஸ்டிக்காக சொல்லிட்டு இருக்க. ஆமாமா, மரங்க மட்டுமா பெருசாக இருக்கு, உன் மெலன்ஸும் தான் பெருசாயிடுச்சு அப்படின்னு ஜேக்கப் முணங்குறான். என்னடா தம்பி சொல்கிற அப்படின்னு எமிலி கேட்கவும், ஆமாக்கா எல்லாம் பெருசாயிடுச்சு அப்படின்னு இன்டைரக்டா நேற்று அவள் மெலன்ஸையும் சீட்டையும் பார்த்தான் இல்லையா, அதை ரெஃபர் பண்ணி தான் டபுள் மீனிங்கில் பேசுகிறான். ஆனால் அப்பா கண்ட கனவு ஒன்று தான் நடக்காமையே போயிருச்சு. அவர் தான் சாகிறதுக்குள்ள இந்த மலையை ஒரு தடவையாவது ஏறணும்னு முயற்சி பண்ணாரு, ஆனால் கடைசி வரைக்கும் அது அவருக்கு கனவாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஜேக்கப் வருத்தப்பட 2 பேரும் காலார அந்த மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல 2 பேரும் அப்படி படுத்துடுறாங்க. ஞாபகம் இருக்காடா உனக்கு, சின்ன வயசுல நம்ம இப்படித்தானே படுத்திருப்போம் அப்படின்னு எமிலி சொல்றா. சும்மாவா படுத்திருப்போம் அப்படின்னு ஜேக்கப் அவளை கிளறி விட, ஆமாண்டா ஜேக்கப், என்னாலையும் இன்னும் அதை மறக்கவே முடியல, எனக்கு அந்த வாழ்க்கை திரும்பவும் வேணும்டா ஜேக்கப், நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு இல்லாததான் எமிலி அக்கா, நீ ஊன்னு சொல்லு, உனக்கு சொர்க்கத்தை நான் காமிக்கிறேன், பண்ணலாண்டா தம்பி அப்படின்னு எமிலியும் அவனுக்கு பதில் சொல்றா. மறுநாள் 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலைகளெல்லாம் செய்கிறாங்க. அதனால எமிலிக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. அந்த சமயத்தில் தான் எமிலி இந்த வீட்டை விற்கிறதுக்கான காரணத்தை ஜேக்கப் கிட்ட சொல்றா. ஆனால் ஜேக்கப் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் ரொம்ப மௌனமாக எமிலி அக்கா சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இருக்கான். ஜேக்கப்போட பாடி லாங்குவேஜ்லேயே தெரியுது அவனுக்கு இந்த வீடை விற்கிறதுல கொஞ்சம் தொழியும் கூட இஷ்டம் இல்லைன்னு. எமிலியும் அவனை ரொம்ப டெம்ப்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணும்போது அம்மா அப்பா 2 பேரும் உயிரோடு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இவங்க 2 பேரும் மலை மேலே துணி இல்லாமல் படுத்திருப்பாங்க. 2 பேரும் மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு நெருங்கி வர்ற சமயத்தில் எமிலி அக்கா என்ன திங்க் பண்ணான்னு தெரியல, இது வேண்டாண்டா தப்பு அப்படின்னு துணியை மாட்டிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. இது ஜேக்கப் மனசளவுல பெரிய அளவுக்கு அவன் மேல கோபத்தை தூண்டுது. இதுதான் ஜேக்கப் எமிலி அக்கா கூட சரியா பேசாம இருந்ததுக்கான காரணம். அன்னைக்கு உட்டக்குறை தொட்டக்குறையா இருந்த அந்த உறவை இந்த தடவை முழுசா முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ண அவங்க 2 பேரும் எந்த மலையில அவங்க 2 பேரும் ஒட்டு துணி இல்லாம படுத்திருந்தாங்களோ அந்த மலைக்கே 2 பேரும் போறாங்க. அப்புறம் என்ன, அதே போல இந்த தடவையும் 2 பேரும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த ஓப்பன் பிளேஸ்லயே 2 பேரும் பயங்கர வெறித்தனமா செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. எமிலி அவ புருஷங்கிட்ட கூட இந்த அளவுக்கு வெறித்தனமா செக்ஸ் வச்சுக்கிட்டது இல்லை. ஆனால் தம்பி ஜேக்கப் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும்னு ரொம்ப வெறித்தனமாக நடந்துக்கிறான். அவனும் அப்படித்தான் எமிலி அக்காவை போடு 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 போடுன்னு போடுறான். இவங்க 2 பேரும் உச்சத்தை அடையிற சமயத்தில் அங்கே சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள்லாம் கூட்டமாக அந்த கருஞ்சிருத்தியை தேடி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா சுதாரிச்ச 2 பேரும் ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த குளத்துல இவங்கள பார்த்துட்டா கேவலமாக போயிரும் இல்லையா. அதுதான் அவன் ஊருக்குள்ளே சிறுத்தை சுத்துதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளிவராம உசுருக்கு பயந்து வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தா. ஆனால் இந்த 2களும் மேட்ரு பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற இடம் பாருங்க, இங்கே தான் அந்த கருஞ்சிருச்சை சுற்றிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட பயந்துக்காம அந்த காட்டுக்குள்ளேயே நைட் அன்னைக்கு கேம்ப் அடிச்சு 2 பேரும் தங்குறாங்க. அவங்க குறிக்கோள் எல்லாம் செக்ஸு செக்ஸு செக்ஸு, போடு 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 போடுன்னு போடணும், அவ வாங்கு 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 வாங்குன்னு வாங்கணும். அதனால டைனாசரே வந்தாலும் அவங்க பயப்பட போறதில்ல. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை எல்லாத்தையும் அந்த டென்ட்டுக்குள்ள அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இறக்கி வைக்கிறாங்க. எமிலி அக்காவோட மெலன்ஸை பார்த்து அவன் ஸ்தம்பிச்சு போயிடுறான். கல்யாணமான மெலன்ஸ் இவ்வளவு பெருசாயிருமாக்கா அப்படின்னு கேட்க, அதை சும்மா விட்டாதானே, உங்கள் மாமா எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி பிணைகிற மாதிரி அதை பிடிச்சி பெணன்னு பிணைச்சிட்டு இருந்தா இப்படி தான் சீக்கிரம் தொங்கி போகும் அப்படிங்கிறா. அப்படின்னா உன் பின்னாடி இவ்வளவு பெருசாகிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு குறும்பாவன் கேட்குறான். இது சும்மா நானே அடிச்சு விட்றது. அவங்க 2 பேரும் நைட்டெல்லாம் கூத்தும் கும்மாளமாக அந்த டென்ட்டுக்குள்ளே அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் சூரியன் சுள்ளுன்னு அடிக்க அப்போ தான் 2 பேரும் எந்திரிச்சு அப்பா கனவு கண்ட மாதிரி அந்த மலையை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கப் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஏறிடுறான். ஆனால் எமிலியால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஏற முடியல. என்னால் முடியலடா தம்பி அப்படின்னு ஒரு இடத்துல படுத்துக்கிறா. எமிலி அக்காவோட ஒவ்வொரு அங்கமும் இவனுக்கு தேன் மாதிரி தெரியுது. அந்த தேனை சுவைச்சு பார்த்தா என்ன அப்படின்னு எமிலி அக்காவை நெருங்குறான். ஆனால் அவளோ வாடா தம்பி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக அவனுக்கு காமிக்கிறா. திரும்பவும் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்தரமா வீட்டுக்கு வராங்க 2 பேரும். எமிலி நைட்டு தூங்க போகிற சமயத்தில்
அவ ரூமுக்கு ஜேக்கப் வர்றான். எனக்கு ஆண்ட்ரியாஸை சுத்தமாக பிடிக்கல, நீ என் கூடவே இருந்திருக்கா அப்படின்னு எமிலி அக்காவை ரிக்வஸ்ட் பண்ணுறான். ஆனால் எமிலி அக்கா எந்த பதிலும் சொல்லலை. அவள் மௌனமாக இருக்கிறத வச்சு எமிலி அக்காவுக்கு தன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஜேக்கப்க்கு புரிஞ்சு போச்சு. அவள் பக்கத்தில் நெருங்கி வந்து இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். உனக்கு இல்லாததாட தம்பி, எடுத்துக்கோடா அப்படின்னு அவளும் சொல்ல அவகிட்ட இருந்து அவனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் உறிஞ்சி எடுக்கிறான். எமிலி அக்காவோட அந்த சின்ன சந்துக்குள்ள பையன் பூந்து விளையாடுறான். எமிலிக்கும் அவன் கொடுக்குற ப்ளஷர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்னவோ ஆண்ட்ரியாஸ் புருஷனா தோணல, தம்பி ஜேக்கப்பை பார்க்கும்போது அவளுக்கு புருஷன் மாதிரி தோணுது. ரெண்டு பேரும் அவங்க பிரைவேட் மொமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இந்த உலகத்துல அவங்கள தவிர வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்ச நேரம் நினைச்ச இடத்துல எல்லாத்துலேயுமே எமிலி அக்காவோட நிலத்துல ஜேக்கப் தம்பி நிறுத்தாம தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கிறான். டே தம்பி, இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் உடம்பு தாங்காதரா அப்படின்னு எமிலி அக்கா சொல்லியும் கூட ஜேக்கப் அதை காதில் போட்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவளுக்கு ரெஸ்ட்டே கொடுக்காம அவளை புடின்னு பிடிக்கிறான். அவ்வளோ ப்ளஷரில் கத்துன்னு கத்துறா. அங்கே இருக்கிற சுத்தமான ஒரு லேக்கில் ரெண்டு பேரும் ட்ரெஸ் இல்லாமல் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் ஸ்விம் பண்ணுறாங்க. இந்த சீன்லலாம் பார்த்தீங்கன்னா எமிலியோட ஸ்ட்ரக்சர் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அப்படின்னா தம்பி ஜேக்கப்பை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்க. திரும்பவும் அந்த குளத்து ஓரமாக அக்காவை தூக்கிட்டு போய் மொரட்டு சம்பவம் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் எமிலி அக்காவா, என்னால் முடியலடா தம்பி, ஒரு நாளாவது எனக்கு ரெஸ்ட் கொடுறா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு பண்ணிடுறான். பயபுள்ள வருஷக்கணக்காக காஞ்சு கிடக்கிறான் போல் இருக்கு. அதுதான் அக்காவோட நிலம் கிடைச்ச உடனே நிறுத்தாம தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்கிறான். எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி 2 நிமிஷம் பேசுவான், 3வது நிமிஷம் அக்கா வாயோட வாய் வச்சு உரிய ஆரம்பிச்சிருவான். ஒரு வழியாக அவங்க மேட்ரு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒருத்தர் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத எமிலி அக்கா பார்க்குறா. அப்போதான் தெரியுது அவருக்கு இந்த வீடு பிடிச்சி போய் வாங்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எமிலி இந்த வீட்டை விற்கிறதுக்கு எப்படி துடிச்சிருப்பா. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு பையர் வீட்டை வாங்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த பணத்தை வச்சு ஆண்ட்ரியாஸும் அவளும் அவங்க நடத்திட்டு இருக்கிற பிஸ்னஸை கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்போ எமிலியோட முகத்தை பாருங்க, அவளுக்கு அந்த வீட்டை விற்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால அந்த பையர்கிட்ட இது விஷயமா நீங்கள் என்னோட கணவர்கிட்ட தான் பேசணும், அவர் ஊர்ல இருந்து வந்தோன்னா சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு பிளண்டா சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறா. ஜேக்கப்க்கு இந்த வீடு விற்கிறத பற்றி பேசினாலே முகம் மாறிக்குது. 2-3 நாளாக தொடர்ந்து சம்பவம் பண்ணி டயர்டாகி போன ஜேக்கப் தம்பி அன்னைக்கு சீக்கிரமே போய் தூங்கிடுறான். ஆனால் எமிலி அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது. போய் என்ன பண்ணுறான்னு பாருங்க. தூங்கிட்டு இருக்கிற ஜேக்கப் தம்பியை சுளீர்னு ஒரு சுண்டி அவனை எழுப்பி விடுறா. என்னடா தம்பி, நீ தூங்குனாலும் உன் தம்பி தூங்கவே மாட்டானா அப்படின்னு கேட்டு அவங்கிட்ட வாண்டடா போய், டே தம்பி எனக்கு ரொம்ப அரிப்பா இருக்குதுடா, கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி அவன் மேலே மேய விடுறா. நம்ம பையனும் நல்லா மேலே கீழே மேய்ஞ்சு கடைசியில் அக்காவோட அரிப்பையும் அடக்கிடுறான். மறுநாள் காலையில் நேரத்தில் எந்திரிச்ச ஜேக்கப் எமிலி அக்காவை எழுப்புறான். எனக்கு இந்த வீட்டை விற்கிறது சுத்தமாக பிடிக்கலக்கா அப்படிங்கிறான். எமிலிக்கும் இந்த வீட்டை விற்கிறது பிடிக்கல தான், ஆனால் ஆண்ட்ரியாஸோட நிலைமையை நினச்சி பார்த்து வேற வழி இல்லை, இதை விற்றாதான் அவங்க பிஸ்னஸை தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிற அந்த உண்மையை அவங்ககிட்ட சொல்கிறான். ஆனால் ஜேக்கப் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறான். நான் நைட்டெல்லாம் உட்காந்து யோசிச்சதுல நீ இந்த பதில தான் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுக்கா. நம்ம 2 பேத்துக்கும் இருக்கிற உறவுக்கு ஒரே சாட்சி இந்த வீடு தான். இந்த வீட்டை எப்படி உனக்கு விற்கிறதுக்கு மனசு வருது அப்படின்னா உன் தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிற இல்லையா அப்படின்னு எமிலியை பார்த்து அவன் சொல்ல, இதை கேட்டு எமிலி அக்கா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறா. என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட, இந்த வீட்டுக்காகவா நான் உன்னை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஏன்க்கா இத்தனை வருஷமா நான் எங்க இருக்கேன்னு கூட எட்டி பார்க்காத நீ இப்ப திடீர்னு என் கூட இவ்வளவு ஒட்டி உறவாடணும்? உன் சுயநலத்துக்காக தானே இந்த வீட்டை விற்கணும், அவ்வளோதானே? வித்துக்கோ, லீகல் பேப்பர்ஸில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, நீயும் என்னை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சிட்டு அவங்க உறவை முறிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். எமிலிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு அந்த அதிர்ச்சியிலேயே தூங்கி போயிடுறா. மறுநாள் காலையில் யாரோ அவளை தொட்டி எழுப்ப யாருன்னு பார்த்தா ஊருக்கு போயிருந்த ஆண்ட்ரியாஸ் வீட்டுக்கு வந்துட்டான். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த பையர் இவனை கான்டாக்ட் பண்ண விஷயத்த ஆண்ட்ரியாஸ் எமிலி கிட்ட சொல்கிறான். நம்ம நினச்ச ரேட்டுக்கே வீடு முடிஞ்சிருச்சு, எல்லாம் பேசிட்டேன், லீகல் பேப்பர்ஸில் நம்ம சைன் பண்ணால் மட்டும் போதும், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி எமிலி கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் இதை கேட்ட எமிலியோ, ஓ அப்படியா அப்படின்னு மட்டும் ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. அவன் முகத்தில் சுத்தமாக சந்தோஷமே தெரியல. இருந்தாலும் வீட்டை காலி பண்ணுறதுக்காக அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் எங்கே இருந்தான்னு தெரியல, ஜேக்கப் வீட்டுக்கு வரான். வந்து அவனோட திங்ஸை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த லீகல் பேப்பரில் அவன் போட வேண்டிய கையெழுத்தை போட்டுட்டு கிளம்பி போகிற சமயத்தில், டே ஜேக்கப்பு நில்லுடா அப்படின்னு எமிலி கூப்பிடுறா.
அவளை திரும்பியும் கூட பார்க்காம கீழே குனிஞ்சபடியே ஜேக்கப்பும் நிற்கிறான். அழுகையோட எமிலி அக்கா ஓடி போய் ஜேக்கப்பை கட்டி பிடிச்சி அவன் தோளில் சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான். ஆனால் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் காமிச்சிக்காம இன்னும் கோபத்திலேயே தான் இருக்கான். இல்லடா தம்பி, என்னை விட்டு போகாத, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி எமிலி அக்கா கெஞ்சரா. ஆனால் ஜேக்கப் பார்த்தீங்கன்னா அவளை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆண்ட்ரியாஸ்க்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் அக்கா தம்பிங்கிற உறவை தாண்டி வேற ஒரு உறவு இருக்கிறத இப்போ நடந்த அந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்ட்ரியாஸ் புரிஞ்சுக்கிறான். அக்கா தம்பியோட அந்த மறைமுகமான வாழ்க்கை ஆண்ட்ரியாஸுக்கு புரிஞ்சு போக இந்த ஃபைனல் சீனில் ஆண்ட்ரியாஸ் மட்டும் தனியாக காரில் போகிறான். அதே சமயத்தில் எமிலி ஜேக்கப் போன திசையில் அவனை தேடி ஓடிட்டு இருக்கா. அப்படின்னா ஆண்ட்ரியாஸ் எமிலியை, ஜேக்கப்பை, அந்த வீட்டை மூணையும் பிரிக்க விரும்பல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தவறான தொடர்பு ஆண்ட்ரியாஸுக்கு தெரிஞ்சு போக இப்போ ஆண்ட்ரியாஸ் மட்டும் தனியாக திரும்பி போகிறத வச்சு அவன் ரொம்ப டீசெண்டாக எமிலியோட உறவை முடிச்சுட்டு அவன் வாழ்க்கையை பார்க்கறக்கு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் எமிலி ஜேக்கப்பை தேடிட்டு அவள் வாழ்க்கையை பார்க்க போயிட்டு இருக்கா. இதோட இந்த படமும் முடியுது. என்னங்க, ஆண்ட்ரியாஸோட முடிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு அவனோட முடிவு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த களிசடையை கட்டி வாழ்றத விட அந்த 2 களிசடைகளும் ஒன்னா வாழட்டும்னு ரொம்ப ஜென்டில்மேனா விட்டுட்டு போற அந்த ஆண்ட்ரியாஸை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.